முடியல, என் பாடி அப்படியே உதருது. என்னடா போடுறாங்க, வடை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஷூக்கு வெளியே தண்ணி விடுறாங்க, ஷூக்குள்ளேயும் தண்ணி தான் இருக்கு. ஒரு டிராவலோட ஹைப்பே அங்க இருக்க கிளைமேட் தான். எந்த இடத்துக்கு டிராவல் பண்ணுறத விட அந்த இடத்துல எந்த மாதிரி கிளைமேட்ல டிராவல் பண்றோம் அப்படின்றத முக்கியமான விஷயம். ஒரு டிராவலோட ஹைப்பே அங்கே இருக்க கிளைமேட்டு தான். அதாவது எந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறத விட அந்த இடத்துல எந்த மாதிரி கிளைமேட்டில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். இப்போ நாங்கள் மூணாரில் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரெயின் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரமாக நான் கரெக்டாக மறையூர் தாண்டினதுலேருந்து அப்படியே மலைத்தூரல் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் குறையிற படம் தெரில. இது சுத்த பேஞ்சிக்கிட்டு இருக்கு. நான் மொபைலும் முடிஞ்சு, ரைடிங் க்ளவுஸும் முடிஞ்சு, நான் போட்டிருக்க ரெயின் ஜாக்கெட்டும் போச்சு. பத்தாவதுக்கு நைட்டு ஸ்டே பண்ணால் நாளைக்கு மாற்ற வச்சுருந்த ட்ரெஸ்ஸு அது ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. நான் என்னென்னு பண்ணி காய வைக்கிறது, இது எல்லாம் அவுட்டு. நான் ரெயின் ப்ரிப்பரேஷனுக்கு வராமல் விட்டுட்டேன். ரெயினிங் ப்ரூஃப் கியர்ஸ் ஏதாவது நான் வாங்கி வச்சுருக்கணும். அது எதுவுமே பண்ணாமல் வச்சது மிகப்பெரிய தப்பு. ட்ரிப்பு போனதுக்கப்புறம் அங்கே ஏதாவது தடங்கள் வந்து அதுக்கப்புறம் புலம்புனா கூட உங்கள் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஆனால் ட்ரிப்பு நான் போகும்போது புலம்பிக்கிட்டே போகிறேனே, விளங்குமா அந்த ட்ரிப்பு அப்படின்ட்டு தான் இருக்குது என் மைண்ட் செட்டு. சரி ஓகே, என்ன பண்ணுறது, அவ்வளோதான். பாதி நனைஞ்சாச்சு, முழுசாகவே நனைஞ்சிட்டு அது வேறு விஷயம். வேறு வழி இல்லையே, அடிச்சு பிடிச்சி ரூப்புக்கு போகணும். அது மட்டும்தான் ஒன்று இருக்குது. அதாவது நான் நிறைய பிளேஸஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பார்த்து வச்சுருந்தேன். 1 2 இல்லை, எக்கச்சக்கமான பிளேஸு. ஓகே, இந்த மணி போகிறோம், கரெக்டாக மூணாறு போகிறோம், மூணாறுலேருந்து தேவிக்குளம் போகிறோம், பூம்பாறை போகிறோம், அப்புறம் இடுக்கி போகிறோம், வாகமான் போகிறோம், அப்படியே யூட்டர்ன் போட்டு வரோம் அப்படின்னு. ஆனால் கரெக்டாக ரூமுக்கு மட்டும்தான் போகலான்னு மைண்டு சொல்லிக்கிட்டே இருக்குது. வேறு எங்கேயும் இல்லை, நோ ஸ்டாப்ஸ், டேரெக்டாக ரூமில் போய் எல்லா ட்ரெஸ்ஸையும் புழிஞ்சு காய போட்டு படுத்து தூங்குறது தான் வேலையே. இப்படிலாம் சொல்லுவேன்னு நினைக்காதீங்க. நான் எவ்வளோ பெரிய இது மழை காட்டாரே பெஞ்சாலும் நான் தாங்கிடுவேன். ஆனால் என் கூட வர்றவனுங்க தாங்குவானுங்களா, அதுதான் எனக்கு டவுட்டு. என்னடா பிரச்சனை, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இன்னும் பாதி தூரம் கூட வரல, அதுக்குள்ள ரூமுக்குன்றீங்களா? ஏண்டா சொல்ல, அந்த பிள்ளை வில்லேஜை பாரு, வேற மாதிரி இருக்கு. இங்கெல்லாம் ஆல்ட்டு கிடக்குன்னு வச்சுக்கேன், ஜம்முன்னு இருக்கலாம். இங்கே ஒரு இடத்த போட்டேன்னா எதுக்கு, இங்கே இருக்க ஒரு பிள்ளைய பார்த்து கரெக்ட் பண்ணாங்கன்னா இங்கேயே செட்டில் ஆகிட்டு நம்ம அப்படியே போயிடலாம். அவ்வளோதான் இதுக்கு யோசிக்கிறேன். என்னன்னா தேவிக்குளம் மேப் போட்டு வச்சுருங்களா? மேப் போடவா? போட்டுக்கணும். நெட்டு கனெக்ஷன் இருக்கா? ஆஃப்லைன் மேப் இல்லையா? இந்த இது என்ன கண்டிஷனில் இருக்குன்னு தெரியல. உயிரோட தான் இருக்கா? உயிரோட தான் இருக்குது. இந்த இருங்க, சரி நான் போட்டுக்கிறேன். இல்லை நான் போட்டுக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு வாட்டர் ப்ரூஃப் தான் மொபைல். வைஃபை மட்டும் கனெக்ட் பண்ணால் போதும். நான் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் டிஸ்டன்ஸ் போயிடுச்சுன்னா கட் ஆயிரும். நான் மொபைல் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு டைம் மேப் போட்டால் அடுத்து அப்படியே தம்முன்னு போயிடலாம். நெட்டு கட்டானாலும் போயிட்டே இருக்கும். இதுதான் மனோபுரம் சொல்லிகிட்டே இருந்தார், ப்ரோ முன்னாடி நெட்டு போட்டு வச்சுக்கோ ப்ரோ அப்படின்னு. ஆஃப்லைன் மேப் டவுன்லோட் பண்ணி எனக்கு என்ன நெட்டு நோ சர்வீஸ் தான். எனக்கு ஆன்லைன் மேப் வந்துட்டு நெட்டு கனெக்ட் பண்ணி விடுங்க. ஆஃப்லைன் மேப் போட்டு எப்பவுமே ஒரு இடத்துக்கு போகிறோம்னு வைங்க, ஆஃப்லைன் மேப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிங்க. ஆஃப்லைன் மேப் பண்ணலாமா? உங்கள் ப்ரொஃபைலில் போய் அழுத்தினீங்கன்னு வைங்க. சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ரூம் போக முடியாது. போ, இன்னும் பாதி தூரம் கூட போல. ரூம் எங்க போலாமாண்ணா? ஏண்டா அதுக்குள்ள ரூம் எங்கன்னு கேக்குறீங்கடா? போலாமா? ஏத்து தலைவன. ஆக்சுவலாக மூணார் கிட்ட வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இடுக்கி போகிறது தான் பிளான். மூணாறுலேருந்து இடுக்கி போகிறது 2 ரூட் இருக்குது. ஒன்று டேரெக்டாக போகிற ரோடு, இன்னொரு ரோடு தேவிக்குளம் பூம்பாறை போகிற ரோடு. நான் வரும்போது அந்த ரூட் வழியாக வந்துடலாம், போகும்போது தேவிக்குளம் பூம்பாறை ரோடு வழியாக பார்க்கலாம் ரூட்டை. ஏன்னா ஒரே ரூட்டில் போயிட்டு வரதுக்கும் 2 ரூட்டில் போயிட்டு வரதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இருக்குங்களே. போகிற ரூட்லேயே வந்ததுக்கு ஒரு இதாகவே இருக்காது. அதனால தான் இப்படி போயிட்டு அப்படி வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கரெக்டாக தேவிக்குளம், அங்கேருந்து பூம்பாறை, அங்கேருந்து இடுக்கி அப்படி போகலான்னு தான் நினச்சேன். பட் கரெக்டாக பூம்பாறை தாண்டின உடனே
கும்பலி ஹைவேஸில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரி ஓகே, அது எதுக்கு என்ன பண்ணுறது, அதை நினச்சாலே மண்டை கேர் ஆகும். ஆமாப்பா, அது எப்படி நடக்க போகிற ஆக்சிடென்ட் முன்னாடி சொல்கிறாங்க கேட்காதீங்க. நான் பேக்ரவுண்டில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ரெயின் டைமில் ஒரே சாரல், இத்தனைக்கு விண்டு சவுண்டு, அதுவும் இல்லாமல் மைக் வேறு எக்ஸ்ட்ரா மைக் வேறு என்ட்டு இல்லை. அதனால் நான் என்ன பேசினாலும் கேட்காது. அதனால் நான் பேசலை. அப்படியே பேசுகிற நிலமையில் அப்போ நான் இல்லை, அது வேறு விஷயம். அதனால் பேக்ரவுண்டில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் முன்னாடி நடக்க போகிற ஆக்சிடெண்ட்டை முன்னாடியே சொன்னேன். இன்னொன்று புரியாத விஷயம், நான் எப்போ எங்கே ரைடு போனாலும் சரி, அங்கே ஒரே மான்சூன் கிளைமேட்டாக இருக்குது. அது என்ன எனக்கும் ரெயினுக்கு ஒரு பொருத்தம்னே தெரியல. இப்போ மட்டும் கிடையாது, நான் வண்டி போனேன்ல, ட்ரிப்பு போன அன்னைக்கும் சரியான ரெயின். ரிட்டன் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் ஆஃப்டர் 1 மந்த்துக்கு அப்புறம் பைக் எடுக்க போனேன், அப்போயும் சரியான ரெயின் கிளைமேட்டு. இது என்னடா இது, எனக்கு மட்டும் இது மட்டும் இல்லை. நான் எங்கே ட்ரிப் போனேன், வால்பாறை போனேன். நான் போன டைம் பார்த்து செம்ம ரெயினு, செம்ம ஃபாகு அந்த மாதிரி. அது எனக்கும் அதுக்கும் என்ன ஒரு கிளைமேட் சிங்கிங்கோ இல்லை நான் அந்த எதர்ச்சியாக போகிறேன்னா எப்படின்னு தெரியல. ஆனால் கரெக்டாக அந்த மாதிரி மான்சூன் கிளைமேட்டாக அமையுது. கிளைமேட் அமைஞ்சால் பரவாயில்லையே, ஆக்சிடெண்ட்டும் சேர்த்து நடக்குது. அது எப்படி நல்லது மட்டும் தான் வாழ்க்கையில் நடக்கணுமா, கெட்டது நடக்கக்கூடாதா, 2 வந்தாலும் ஏற்றுக்கணும், அதான் வாழ்க்கை. இந்த மாதிரி தத்துவங்கள் கேட்க நல்லாயிருக்கும், அதை அனுபவிக்க தான் கஷ்டமாக இருக்கும். அனுபவிச்சு சொல்கிறேன். அதனால ஒரு பிள்ளைய பார்த்தாலும் விட மாட்டீங்க. ஷூ ஃபுல்லாக தண்ணி, ஷூக்கு வெளியே தான் தண்ணி விடுதான்னு பார்க்காதீங்க, ஷூக்குள்ளேயும் தண்ணி தான் இருக்கு. என்ன ஒரு கிளைமேட்டு, வெயில் அடிச்சா அடிக்கிற வெயில கூட தாங்கிடலாம் போல, மழையதான் தாங்க முடியல. மனசான கிளைமேட் வெறித்தரமா இருக்கு, ஆனா ரசிக்கதான் முடியல. என் பாடி எதையோ உதருது. இப்ப நான் ரெயின் கோட்டையும் தாண்டி தண்ணி உள்ள காட்டாதான் ஓடிட்டு இருக்கு. கீழே இறங்கினாவா அட்டை பூச்சியா நிறைய இருக்குன்னா கையில காலை வச்சிடாதீங்க. கிச்சா அண்ணனுக்கு ஒரு டொரினா சொல்லு, குடிச்சிட்டு தெம்ப வண்டி விட்டோம். என்ன கிளைமேட்ரா அங்கப்பா, நொறுங்கி தள்ளிச்சு. போடா ஏதாவது சொல்லுங்கடா, பசிக்கு. வண்டி சார்ஜ் வச்சுட்டு வந்துடுறா, பிரமாதமா இருக்கும். அடிக்கிற கிளைமேட்ல என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல. போட்டிருக்காங்க மேகி போட்டிருக்காங்க நமக்குள்ள. அப்ப மேகி சொல்ற துன்பம், மேகி சொல்ற துன்பம், என்னடா போடுறாங்க, வடை போட்டுக்கிட்டு இருக்காங்க. வடை இல்ல, மிளகா பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி. பசிக்கு ஏதாவது வாங்கிக்கூடா, வாங்கிடா சாப்பிடுறா. சாப்பிட வேண்டாமா, சாப்பிட்டு டக்கு போக்கு என்ன சாப்பிட்டு எடுத்துக்க, எடுத்து கொடுக்குடு கையில இருந்தாலும் வேணுமா. A few minutes later. இது என்னன்னு பார்க்காதீங்க, வெள்ளையா இருக்கும், லெமன் ஜூஸ் இல்லை, பச்சை தண்ணி. நான் வந்த நேரம் மழை அடிச்சு பிரிச்சு மேயுது. கவர் நீங்க போட்டீங்களா? வியூ பாயிண்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது, டேரக்டா ரூமுக்கு தான்டா. ஒரு மனுஷன் 1 மணி நேரம் தாங்கலாம், 2 மணி நேரம் தாங்கலாம், ஏன் 4 மணி நேரம் கூட அதிகபட்சம் தாங்கலாம். ஒரு 7-8 மணி நேரமாக சொத மழை பேஞ்சிக்கிட்டே தான் எப்படி தான் தாங்குவான் அவன்? ரெயின் ஜாக்கெட் எப்படி தாங்கும் அவன்? ரைடிங் க்ளவுஸ் எப்படி தாங்கும்? உள்ள தண்ணி எனக்கு காட்டாராக பேஞ்சிக்கிட்டு இருக்கு, உடம்புக்குள்ள தண்ணி லீக் அவுட் ஆகி ஷூஸ்லாம் ரெயின் ஆயிடுச்சு, எதுவுமே பண்ண முடியல. இங்கேருந்து நான் அதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம், நிறைய பிளேசஸை பார்க்கலாம், நேச்சரை பார்க்கலாம் அப்படின்னு வந்தேன். நேச்சர் சரமான சம்பவம் பண்ணி விட்டுருச்சு. அதாவது ஒரு பட்டியலே போட்டு வச்சுருந்தேன், ஒரு 20 பிளேஸ் கிட்ட போகலாம் அப்படின்னு. ஆனால் ஒன்று கூட எல்லாம் போக முடியாது போல். அதான் அந்த பெருசுகள்லாம் சும்மாவா சொல்லியிருக்க, நம்ம ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படின்னு. அதுக்காக இப்படிலாம் நினைக்கக்கூடாதுடா உங்கள் அப்பா. நான் என்ன பண்ணுறது, எனக்கு எல்லாம் ஓகே, மாற்றுறதுக்கு கொண்டு வந்த ட்ரெஸ்ஸு நினச்சி போச்சு, அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையே. நான் என்ன பண்ணுறது?
டியர் வியூவர்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிற விஷயம், எங்கே நீங்கள் ட்ராவல் பண்ணுறதாலும் சரி, இந்த மலைக்கு முன்னேற்பாடாக போங்க. முக்கியமாக பைக்கில் போகிறவங்க தயவுசெய்து உங்கள் பேக்கில் ஒரு ரெயின் கவர் ஒன்று, பத்தாவதுக்கு ரைடிங் க்ளவுஸ் இருந்தால் ரைடிங் க்ளவுஸ் ஒன்று வாங்கி போட்டுக்கோங்க. இந்த உலகத்தில் ரொம்ப கொடுமையான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பிடிச்ச விஷயம் பிடிக்காமல் போகிறது. ரைனில் ட்ரைவ் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு, ஷூஸு சொதசோன்னு ஆயிடுச்சு, க்ளவுஸும் போச்சு. இந்த ட்ரெயின் எனக்கு ட்ரைவிங்கே பண்ண முடியல. பிடிச்ச விஷயம் பிடிக்காமல் இருக்குது. அதை விட பொறுமையான விஷயம், ரைனில் ஒரு பிளேஸு வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் நின்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல, ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல, பார்த்து ரசிக்க முடியல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சைடில் அப்படியே தண்ணி அப்படியே அருவி மாதிரி, குட்டி அருவி மாதிரி கொட்டுது. பார்க்கவே செம்மையாக இருக்குது. பட் நின்று ஒரு 2 நிமிஷம் கூட பார்க்க முடியல. அதுதான் எனக்கு வகுத்துருச்சலாக இருக்குது. ஏன்னா அந்த ரைன் டைமில் எப்படா ரூமுக்கு போவோம் அப்படின்ற தட்டம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறது, வேறு ஆப்ஷன் இல்லையே. சரி, ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். டாடா, பை, see you.